வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். அந்த காலத்துல தெற்கில் தமிழ் மொழி இருந்த மாதிரி வடக்குல பிராகிருதம், அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம், இந்த மொழிகள் பரவலாக இருந்தன. பிராகிருதம் ஒரு பேசு மொழியாக, மிக பரவலான பேசு மொழியாக இருந்தது. சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு விதி இருந்தது. அது எல்லாரும் பேசக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது சம்ஸ்கிருதத்தை. ஆண்கள்லையும் பிராமணர், சத்திரியர், வைசியர், இவங்க 3 பேர் மட்டும்தான் பேசலாம் அப்படின்னு இருந்தது. அது ஏறக்குறைய ஒரு கோர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லிமிட்டட் பீப்புள் மட்டும்தான் பேசுறது அப்படின்னு சொல்லி இருந்தது. சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பயங்கரமான பலத்த போட்டி இருந்தது. ஒன்றை மட்டும் படித்தவர்களோ அல்லது 2ஐ படித்துவிட்டு ஒன்றை மட்டும் உயர்வாக கூறியவர்களோ, தாங்கள் எதை உயர்வாக நினைத்தார்களோ அதிலிருந்து தான் இன்னொரு மொழி தோன்றியது என்று கூறுவதை வழக்கமாக வைத்திருந்ததை கூட பார்க்க முடிகிறது. தமிழ் பழமையான மொழி. இந்திய மொழிகளிலேயே எழுத்துரு பெற்றது முதலில் தமிழ் மொழியில்தான் என்பது இன்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சம்ஸ்கிருதத்துக்கு எழுத்துரு பல நாட்களாக கிடையாது. ஆனால் எழுத்துரு இல்லாமல் இருந்தாலும் சம்ஸ்கிருதம் ஒரு மொழியாக பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த விகுதி சேர்த்தா, சம்ஸ்கிருதத்தில் உள்ள பல சொற்களில் விகுதி சேர்த்தா அது தமிழ் சொல்லா இருக்கிறத பார்க்க முடியும். முக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, முகம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க. ஏக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, ஏகன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அநேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அநேகன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இது மாதிரி பல சொற்கள் இந்தியில் கூட இந்த சம்ஸ்கிருதத்திலிருந்து இந்த சொற்கள் பெறப்பெற்றிருக்கின்றன. ஆனால் எதுலேருந்து எது எங்கே போச்சு அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக சொல்லணும்னா, லாஜிக் நமக்கு தெரியணும். அமெரிக்காவுக்கு போயிருந்தோம், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் சம்ஸ்கிருதம் அங்கே கற்பிக்கப்படுகின்றது. தமிழ் ஆர்வத்தினால் படித்தவர், சம்ஸ்கிருதம் படித்த ஒருத்தர் இருந்தார். அப்போ ஒரு 4-5 பேர் இருந்தோம். அவங்கள ஏறக்குறைய எல்லாருக்குமே சம்ஸ்கிருதம், தமிழ் ரெண்டுமே தெரிஞ்சவங்க. அதில் 4 பேர். நான் எனக்கு சம்ஸ்கிருதம் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். சம்ஸ்கிருதம் சில சொற்கள் தெரியும், அவ்வளோதான். அப்போ பேசியிருந்து ஒருத்தர் சொன்னார், இந்த வார்த்தையை சொன்னார், இந்த விகுதி சேர்த்ததுனால பாருங்க தமிழாயிருது, அதனால் பல சொற்கள் சம்ஸ்கிருதத்திலிருந்து தான் போயிருக்குன்னு சொல்லி ஊகிக்க முடியும். சிறந்த உதாரணம் முகம்தான் அப்படின்னு சொன்னார். அப்போது இன்னொருத்தர் சொன்னார், இல்லை தமிழ் ரொம்ப தர்க்க ரீதியாக அதனுடைய எல்லாமே ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் சொற்கள் பிறந்திருக்கின்றன பார்த்தா தமிழில் தான் அப்படிப்பட்ட சொற்கள் மிக அதிகமாக இருந்திருக்கு. நீங்கள் முக்குங்கிறதுல முகம் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. முன்னால் இருப்பது என்ற பொருளில் தமிழில் அதற்கு முகம் என்று பெயரிட்டார்கள். முன்னால் இருப்பதில் நீண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் அதற்கு மூக்கு என்று பெயரிட்டார்கள். இந்த அடிப்படையில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த சொல் தமிழ்ல இருந்து தான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாரதிதாசன் கூட சொல்வார், ஜலம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜலம்ங்கிறத வடமொழி சொல்தானேன்னு சொன்னால் அதை கூட அவர் எதிர்ப்பு தெரிவிப்பார். சலசலவென்று ஓடுகின்ற காரணத்தினால் நீர் சலம் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இட் காட் சான்ஸ்கிரிட்டைஸ்ட், அதை சங்கிறத ஜா அப்படின்னு போட்டு ஜலம் என்று அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இது ரொம்ப ஆய்வுக்குரிய மொழி. இந்த 2 மொழியுமே, இந்த 2லையும் ஒரு பாரபட்சம் இல்லாமல், ப்ரீ கன்க்ளூஷன் இல்லாமல் ஆய்வு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக பார்க்க வேண்டியதில்லை, ஒன்றுக்கொன்று செழுமைப்படுத்தி கொண்டன என்பது உண்மை. ஆனால் அதே சமயம் தமிழ் 3000 ஆண்டுக்கு முன்னால் இலக்கண சுத்தியாக எழுதப்பட்ட ஒரு நூலை கொண்டு பெருமை உடையது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவின் 2 செம்மொழிகள் சம்ஸ்கிருதமும் தமிழும், தமிழுக்குரிய சிறப்பு தமிழுக்கு தரப்படல் வேண்டும், சம்ஸ்கிருதத்துக்குரிய சிறப்பு சம்ஸ்கிருதத்துக்கு தரப்படல் வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்வோம். வணக்கம்.